வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். செந்திலையா அவர்கள், பண்டிட் செந்திலையா அவர்கள் கர்மாவை குறைத்து செல்வத்தை உயர என்ற தலைப்புக்கு பேசும்படி அன்போடு அழைக்கின்றோம். அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை வருகை புரிந்துள்ள ஜோதிடர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் வருக வருக என அன்புடன் நான் வரவேற்கிறேன். நான் பேசக்கூடும் தலைப்பானது நம்மளுடைய வாழ்வில் கருமாவை குறைத்து எப்படி செல்வ நிலை உயர்வது அப்படிங்கிற தலைப்பில் நான் பேசுள்ளேன். பொதுவாகவே சஞ்சீவ கர்மா, பிராத்த கர்மா, ஆகாய கர்மா, இந்த 3 அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை இயங்கும். இது பார்த்தீங்கன்னா தாத்தா அப்பா நாம் செய்த போன ஜென்மத்திலோட கருமை, இந்த கர்மா அடிப்படையில் தான் நம்மளுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே அமையும். அதன்படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் இயங்கும். அதாவது சனி பகவான் தான் கர்மாவின் காரகன். நம்மளுடைய கர்மாவை அதிகப்படுத்தவும் குறைக்கக்கூடிய ஒரே பவர் யாருக்குன்னா சனி பகவானுக்கு தான். அதாவது நாம் இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 6 மணி வரைக்கும் நாம் எவ்வளோ புண்ணியம் செய்கிறோம், எவ்வளோ பாவம் செய்கிறோம் நமக்கே தெரியாது. ஆனால் ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம செய்யக்கூடிய பாவகர்மா புண்ணிய கர்மா இது லிஸ்ட் எடுத்து சனி பகவான்கிட்ட கொண்டே ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் சனி பகவான் தான் நமக்கு பாவங்களும் புண்ணியங்களும் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் நமக்கு வழங்குவார். நம்மளுடைய ஜாதகத்திலே சனிக்கு 10ஆம் வீடு என்ன வருதோ லக்ன ரீதியாக போன பிறவியில் நாம் அதிக பாவங்கள் செஞ்சுருப்போம். பாருங்கள், சனி நின்ற வீட்டுக்கு 10ஆம் வீடு எந்த பாவம் வருதோ அந்த நிகழ்வு நமக்கு வரக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது வருமானமாக இருந்தாலும் சரி, செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, மற்றும் பூர்வ புண்ணிய பாக்கியம் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, சனி பகவான் என்ற வீட்டு 10ஆம் வீடு எந்த பாவ லக்ன ரீதியாக வருதோ அந்த பாவ நிகழ்வு நமக்கு ஒரு தடைகளை நடத்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் நம்மளுடைய லக்னத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ, எந்த பாவத்தை அவருக்கு சனி பகவான் 3, 7, 10 இந்த பார்வை இருக்குது. அவர் எந்த பாவத்தை பார்க்குறாரோ லக்ன ரீதியாக நமக்கு அந்த பாவத்தில் நடக்கக்கூடிய நன்மைகள் நமக்கு தடைகளை ஏற்படுத்தும். அப்போ முக்கியம் நம்ம சனி பகவானை நல்லா பலப்படுத்த வேண்டும். சனி பகவானுடைய காரகத்தன்மையை நாம் இயக்க வேண்டும். சனி பகவானை இயக்கிறது ஏகப்பட்ட காரகத்தன்மை இருக்குது. அதை முதல் என்னன்னு கேட்டிங்கன்னா வயதானவர்களாக சனி பகவானை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் எப்பவுமே வயதானவர்களுக்கு அதிகம் உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கருமாக்கள் குறையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஊனமுற்றோர்கள், இவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் உதவி செய்ய செய்ய நிச்சயம் உங்கள் கருமாவை குறைக்கப்படும். நம்ம ராசி கட்டத்தில் 9 கிரகம் இருக்கும். அந்த கிரகங்கள் நமக்கு ஒவ்வொரு காரகத்துமே இருக்கும். இப்போ சூரியன் அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாய்னா பார்த்திங்கன்னா கூட பிறந்தவர்கள், புதனா கல்வி காரகன், அது குருனா குழந்தை, சுக்கிரனா மனைவி, சனினா தொழில்காரகன், ராகனா தாத்தா, கேதுனா பாட்டி. இப்போ இந்த தான் கிரக ரீதி அடிப்படையில் நமக்கு இருக்கும். அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் ஏகப்பட்ட காரகத்துவம் இருக்குது. அதில் அந்த கிரகம் நம்மளுடைய 12 பாவத்தில் போய் அமர்ந்து அந்த எந்த வீட்டின் அதிபதி குறைந்த பாகையில் இருக்கிறதோ அதை நாம் போன பிரிவில் பாவகர்மா செஞ்சுருப்போம். இப்போ லக்னாதிபதி ஒரு 6, 8, 12 மறைஞ்சிருக்கார் அப்படின்னா இப்போ போன பிரிவில் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் நம்ம நெகட்டிவ் கர்மா பாவகர்மா செஞ்சுருப்போம். அப்போது லக்னாதிபதி சூரியனே வராரு. அப்போது நம்ம ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சிருக்குது, லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிறது, அல்லது திதிசூனியம் ஆகிறது, முடக்கம் ஆகிறது, அல்லது வேதகனுடைய நட்சத்திரம் இருந்தால் நாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன பிரிவில் அப்பாவை வதம் செய்கிறது,
மருத்துவ சம்மந்தமான உதவி எது செய்யாமல் இருக்கிறது. அப்போ இதை எல்லாமே போன பிரிவில் செஞ்சுருப்போம். அப்போ இதனால் என்ன பண்ணும், நம்ம லக்னம் கரெக்டாக இயங்காது. அப்போ அந்த லக்னத்துக்காக நம்ம லக்னம்னு என்ன, ஒருத்தர் புகழ் கிடைக்கிறது, ஒரு ஆயுள். அப்போது நம்ம இதுக்கெல்லாம் நம்மளுடைய நமக்கு அந்த நிகழ்வுகள் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நம்ம இதை இயக்குனா நிச்சயம் நமக்கு அந்த பலன் நடக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா 2ஆம் அதிபதி பார்த்துங்க, 2ஆம் அதிபதி 6, 8, 12 மறைஞ்சிருப்பது, லோயஸ்ட் டிகிரியில் இருப்பது. அப்படி இருக்கிற பொழுது அப்போ நம்ம பிரிவில் என்ன பண்ணியிருப்போம், யாருக்கு பணத்தை வாங்கி ஏமாத்துறது, குடும்பத்தை நல்வழிப்படுத்தாமல் இருக்கிறது, கல்விக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வு அடிக்கடி நடக்கும். அதே மாதிரி 2ஆம் பாவத்தை வருமானத்தை குறிக்கக்கூடியது. சார் நான் நாள் பூரா கஷ்டப்படுறேன், எனக்கு வருமானமே வரல அப்படின்னா என்ன அர்த்தம், போன பிறவியில் நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாவகரமாக நிறையா செஞ்சுருப்போம். அதனால் இப்பிறவியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெடுபலம் நடக்கும். நாம் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, 2ஆம் சம்மந்தப்பட்டதுன்னா கல்வி. நீங்கள் நிறைய கல்வி உதவி செய்கின்ற பொழுது அந்த 2ஆம் உதவி பலப்படும். 2ஆம் இடங்கிறது உணவை குறிக்கக்கூடியது. அப்போது நீங்கள் உணவு நிறையா தானம் செய்ய அந்த 2ஆம் பாவம் இயங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் எனக்கு குழந்தை கிடைக்கல சார், நிறையா எனக்கு அபாசனம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கும், அப்போ போன பிரிவில் கர்ப்பிணிமை பெண்கள் நிறையா திட்டிடுறது, வதம் செய்கிறது, கொடுமை செய்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள் அந்த பாவகரமாக நிறையா நம்ம செஞ்சுருப்போம். அதனால் குருனாலும் பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் குரு தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜாதகத்தை பார்த்து அந்த குரு பகவான் 12 பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு அதை கரெக்டாக இயக்கணும்னா அந்த குருவும் புண்ணியகரமாக இயங்க ஆரம்பிச்சிடும். அப்போ குரு சமனா பணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், 2வது குழந்தை குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிடுச்சுன்னா கோயிலுக்கு போகலான்னு முடிவு எடுப்பாங்க, ஆனால் கோயிலுக்கு போக முடியாது, ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த மாதிரி உதவி நீங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயம் அது புண்ணியகரமாக மாறிச்சு, நமக்கு வாழ்க்கையில் உயரக்கூடிய வாழ்நிலை உயரும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் புதன் கெட்டு போயிட்டார். அப்போ நம்மளுடைய ராசி கட்டத்தில் புதன் பலம் இல்லை, புதன் கெட்டு போச்சு, லோயஸ்ட் டிகிரியில் இருக்குது, 12ல் மறைஞ்சிருக்காரு, 6, 8, 12 மறைஞ்சிருக்கு அப்படின்னா புதனா கல்வி. 2வது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே இந்த நில சம்பந்தமான பத்திரம் அடிக்கிறாங்களா, அந்த பத்திர சம்பந்தமான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கின்ற பொழுது அப்போது அந்த புதன் அந்த ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கல்வி படிக்காதே இருப்பாங்க. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் அவங்க ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கும். அப்போ புதன் சம்மந்தப்பட்ட நாம் புண்ணியகரமாக சேர்க்கின்ற பொழுது நிச்சயம் அந்த புதன் பகவான் வழிபாடும். புதன்னா என்ன, கல்வி சம்பந்தப்பட்ட உதவி செய்கிறது, திருநங்கைகளுக்கு நிறையா உதவி செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு அது புண்ணியகரமாகவே அதிகரிக்கும். நிறைய மாரி பார்த்திங்கன்னா தொழில் எனக்கு நிறைய அமைய மாட்டேங்குது சார், நான் அடிக்கடி தொழில் மாற்றிக்கிட்டே இருக்கேன், எனக்கு தொழிலும் சரியாக அமையலை அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்காரகான சனி பகவான். அதே மாதிரி நம்மளுடைய 10ஆம் பாவம், நம்ம ஜாதகத்தில் 10ஆம் பாவம் தான் தொழிலை குறிக்கக்கூடிய பாவம். அந்த பாவ அதிபதி ஒரு 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறது, 2வது திரிசூனியமாக இருக்குது, முடக்கம் இருக்கிறது, லோயஸ்ட் டிகிரியில் இருக்கிறது, இல்லை வேதகனுடைய நட்சத்திர சாரத்தில் போய் நிற்கிறது. இந்த மாதிரி நின்று இருந்தால் கூட நாம் என்ன பண்ணுவோம், போன பிரிவில் தொழிலுக்காக நம்ம நிறையா பாவகரமாக செஞ்சுருப்போம். வேலை செய்கிறவங்களை அடிமைப்படுத்துறது, வேலைக்கு போகாத ஏமாற்றிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சூழ்நிலையில் போன பிரிவில் நாம் இந்த பாவகரமாக நிறையா செஞ்சுட்டு வந்திருப்போம். அப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10ஆம் பாவம் என்ன கிரகமாக வருதுன்னு பாருங்கள், அது என்ன வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அல்லது அது என்ன காரகத்தோ இயக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுடைய தொழிலில் நல்லா வளர்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சார் எனக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாக இல்லை, அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் மிக சிறப்பாக இல்லை, திருமணத்தில் நிறையா பிரச்சனை இருக்குது சார் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பகவான் பாருங்கள், ஒன்று அஸ்தமாயிருப்பார் அல்லது நீச்சமாயிருப்பார் அல்லது 6, 8, 12 போய் மறைஞ்சிருப்பார் அல்லது பார்த்திங்கன்னா திதிசோனியம் முடக்கு ஏதோ ஒரு பாவத்தில் போய் கெட்டு போயிருப்பார். ஏன்னா போன பிறவியில் நீங்கள் நிறையா மனைவி திட்டுறது, வதம் செய்கிறது, பெண்களை திட்டுறது, அதை திட்டுறது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி நம்ம போன பிறவியில் செஞ்சால் இந்த பிறவியில் நம்ம என்ன கிடைக்கும், அதை பாதிப்பு கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர்றது, டைவர்ஸ் ஆகிறது, இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். அதே மாதிரி 7ஆம் பாவத்தையும் பார்க்க வேணும். 7ஆம் பாவ அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தோம், அதுவும் நீங்கள் இயக்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பாகும். என்ன செய்யலாம் சார், சுக்கிரன் என்ன
திருமண உதவி நிறையா செய்கிறது, பெண்களுக்கு உதவி செய்கிறது, ஆடைகள் வாங்கி தானம் பண்ணுறது, இனிப்பு நிறையா வாங்கி தானம் பண்ணுறது, இந்த மாதிரி செய்கின்ற பொழுது நிச்சயம் அவைகளுக்கு அந்த புண்ணியகரமாக அதிகரிக்கும். அதாவது நமக்கு மேலே ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அது பேர் என்ன அக்கௌண்ட்னா கார்மிக் அக்கௌண்ட்டு. நம்ம பாவ மூட்டை புண்ணிய மூட்டைன்னு இருக்குங்க. அதில் நம்ம எவ்வளோ பாவம் செய்கிறோமோ அதில் மேலே அந்த பாவ மூட்டை பாவ கர்மா ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோ புண்ணியம் செய்கிறோமோ அது புண்ணிய கர்மாவில் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அழகாக நம்ம ஜாதகத்தில் பார்த்து எனக்கு திருமணம் நடக்கலை சார், எனக்கு வேலை நிறைய கிடைக்கல, அதேமாதிரி எனக்கு என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான், எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கல, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சி செய்து பண்ணி அது என்ன கிரகம் வருதோ அதுக்கு தானம் தர்மம் செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஜாதகம் பார்க்க போகிறோன்னா இறந்த காலத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறத விட உங்கள் ஜாதகத்தில் என்ன தேவையோ அப்படின்னா ஒரு 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 பாவத்துக்கு 30 பரிகாரம் சொல்லலாம் சார். வாழ்வியல் பரிகாரம் சொல்லலாம், கோயில் பரிகாரம் சொல்லலாம், அப்படிங்கிற ஏகப்பட்ட பரிகாரம் சொல்லலாம். சரிங்களா? எங்கிட்ட வர வாடிக்கையாளர்கள் எல்லாம் அது கொடுத்து நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன கம்மியாக இருக்குது, அதாவது எனக்கு திருமணம் நடக்கலை, வருமானம் சரியாக வரமாட்டேங்கிறது, குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, நான் நாள் பூரா கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை கரெக்டாக இயக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை. அப்போ கடன் வாங்கிறது அப்படின்னா 6ஆம் பாவம், நம்ம கடனை கட்டுறதுங்கிறதா 11ஆம் பாவம். நம்ம 11ஆம் பாவாதிபதியில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். அந்த கிரகத்தை அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது நிச்சயம் நீங்கள் கடனை கட்டக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதேமாரி குருனா கம்மி பணம், சுக்கிரனா பெரிய பணம், ராகுனா அதை விட பெரிய பணம். இந்த ராகுவும் சுக்கிரனும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா குரு, இந்த 3 கிரகத்தையும் கரெக்டாக இயக்குனீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்வில் பணப்பிரச்சனையே வராது. ஏன்னா இது 3ஐயுமே குறிக்கக்கூடியதான் பண கிரகம். அப்போ உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி கரெக்டாக நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். அதாவது முதல் சனி பகவான் தான் நம்ம கர்மக்காரகன். அதாவது சனினா இறந்தவர் வீட்டை குறிக்கக்கூடியது, மாந்தினா இறந்தவருடைய பாடியை குறிக்கக்கூடியது. அப்போ எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணோம், இறந்தவருடைய ஆத்மாவுக்கு நிறைய உதவி, அதாவது அடக்கம் பண்ணுறதுக்கு நம்ம உதவி செய்யணும். இப்போ மாதிரியா என்ஜிஓ கட்டளை இருக்குது, மனித நேய கட்டளை இருக்குது. இவங்களை போயிட்டு ஒரு அனாதை பணம் அடக்கம் பண்ணுறதுக்கு 5000 to 10,000 ரூபா செலவாகுங்க. முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ தூரம் அனாதை பணத்தை உங்களால் அடக்கம் பண்ண முடியுமோ அதனால் தெரிஞ்சு நீங்கள் அடக்கம் செய்யும் பொழுது நிச்சயம் சனி பகவானோட அண்டகிரகம், மாந்தியினுடைய அண்டகிரகம் கிடைக்கும். நிச்சயம் உங்களுக்கு தொழில் நடக்கும், உங்கள் கருமாகள் குறைக்கப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எறும்பு குழிக்கு எப்பொழுதும் தீனி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு எறும்பு குழிக்கு தீனி போட்டிங்கன்னா 100 பேர்த்துக்கு அன்னதானம் செய்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எறும்புகளுக்கு தீனி போடுங்க. நிச்சயம் உங்களுடைய கருமா நிச்சயம் குறையும். அதே மாதிரி பார்த்தா புதன்கிழமை நாள் பார்த்திங்கன்னா பறவைகளுக்கு தீனி போடுங்க. நிச்சயம் உங்களுக்கு கருமாக்கள் குறைக்கப்படும், புண்ணிய கர்மா அதிகரிக்கும், உங்களுக்கு செல்வ நிலை உயரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அநாத ஆசிரமத்துக்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாள் நிச்சயம் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு புண்ணிய கர்மா அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாம 27 நாம யோகம்னு இருக்குங்க. அதில் குறிப்பாக வியாதிபாத நாம யோகம், வைத்திரி நாம யோகம், இந்த 2ல் ஏதோ ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கிங்க. அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சீங்கன்னா போன ஜென்ம செய்யக்கூடிய அத்தனை விதமான கருமாக்கள் குறைக்கப்படும், உங்கள் ஜாதகத்தில் புண்ணிய கர்மா அதிகரிக்கும். ஸோ அதே மாதிரி அமாவாசை தினங்களிலும் நீங்கள் அன்னதானம் செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நம்ம ஜாதகம் பார்க்க போகும்போது நம்ம ஜாதகத்தில் என்ன தேவையோ அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பர்டிகுலராக நீங்கள் பரிகாரம் செய்கின்ற பொழுது நிச்சயம் அந்த கர்மாவை குறைக்கப்பட்டு நிச்சயம் உங்கள் வாழ்வியல் செல்வ நிலை உயர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரிங்களா? என்னுடைய செல் நம்பர், எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா 98 657 57 189 இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுது. நான் ஆன்லைன் மூலம் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, வெளி ஊரில் இருந்தாலும் சரி, என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். திரு நடராஜர் ஜோதிட நிலையம் அப்படிங்கிறத நான் திருச்செங்கோட்டில் வச்சுருக்கேன். என்னிடம் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை ஏற்படுத்திய அகத்திய ஜோதிட வித்யாலயா நிர்வாக தலைவர்களுக்கும் மற்றும் தலைவர் ரவி ஜெயக்குமார் அவர்களுக்கும் பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதமும்
பஞ்சபூத ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்மாவை பற்றியும் நிகழ்ச்சியை இவ்வளவு நேரம் கர்மாவை பற்றி பேசி அதுக்குண்டான பரிகாரத்தையும் சொல்லி வாழ்வில் வழிகாட்டிக்கு சிறப்பு பரிகாரத்தை கொடுத்த திரு பண்டிட் செந்தில் அவர்களுக்கு தலைவர் திரு ரவி ஜெயக்குமார், நெல்லையைச் சேர்ந்த அண்ணாதுரை அவர்களும் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்துவார்கள். நன்றி, நன்றிங்க ஐயா.